பதவியை பற்றி தனக்கு கவலை இல்லை, மக்கள் மற்றும் மக்களின் பிரச்சினைகள் பற்றிதான் கவலை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அரிட்டாப்பட்டி மக்கள் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா முன்னெடுக்கப்பட்டது. மக்களின் அன்பு கட்டளையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி சென்றார். மதுரையிலிருந்து அரிட்டாப்பட்டி நோக்கி சென்ற முதலமைச்சருக்கு சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அரிட்டாப்பட்டியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்களும் மற்றும் திராவிட மாடல் அரசு கொடுத்த அழுத்தமும் தான் திட்டம் முழுமையாக ரத்து செய்ய காரணம் என்றார். இது நமக்கு கிடைத்த வெற்றி என கூறிய முதலமைச்சர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக உள்ள இந்த மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது, அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்னேன். அதற்காக நேற்றைக்கு என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். அதன் பிறகு வல்லாளப்பட்டிக்கு சென்ற முதலமைச்சருக்கு மக்கள் 2 அடி உயரமுள்ள ஐம்பொன்னாலான கள்ளழகர் சிலையை பரிசளித்தனர். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர நினைத்த நிலையில் அதனை மக்கள் சக்தியோடு முறியடித்து விட்டோம் என்றார். டங்ஸ்டன் சுரங்க ஏல அறிவிப்பு வெளியானவுடன் போராட்டம் நடத்தி 3 மாதங்களில் வெற்றி கண்டு விட்டதாகவும் கூறினார். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை, என்னென்ன அக்கிரமங்களை, மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதேச்சதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிர்லையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கிறார் போது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் நடந்துச்சு. ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் ஏலவிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. நான் இருக்கிற வரையில நிச்சயம் டங்ஸ்டன் அந்த கனிம வள சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ள கொண்டு வர முடியும். அதையே வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறேன். அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க, சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பதவி பற்றின கவலை இல்லை, மக்களை பற்றின கவலை, மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன். அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திரும்பிய முதலமைச்சருக்கு மேலூர் அழகர் கோவில் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நன்றி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.